ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கசப்பே இல்லாத சுண்டைக்காய் பொரியல். சுண்டைக்காய்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது அதோட கசப்பு. அதனால் நம்மள பல பேர் அதை விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் அதோட மருத்துவ குணம் தெரிஞ்சவங்க யாரும் அதை சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. கசப்பாக இருக்க இந்த சுண்டைக்காயை முட்டை சேர்த்து கசப்பே இல்லாத பொரியலாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுண்டைக்காய் பிடிக்காதுன்னு லைஃப்லேயே சொல்ல மாட்டீங்க. ஏன் குழந்தைங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுண்டைக்காய் பொரியலை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூடவே சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால வரக்கூடிய நன்மைகளும் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது கிட்டத்தட்ட 1/2 கிலோ சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த கொத்து கொத்தாக இருக்க சுண்டைக்காவை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த பிரித்து எடுத்த சுண்டைக்காவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்து வச்சோ இல்லை ஒரு துணி விரித்து ஏதாச்சும் ஒரு கல் யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து நல்லா நசுக்கிக்கலாம். நான் சின்ன உரல் எடுத்து நசுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நசுக்கின சுண்டைக்காவை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டைம் வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விரை வந்து வெளியில் வர மாதிரி நல்லா பெசரி கழுவிக்கோங்க. விரை அதிகமாக இருந்துச்சுன்னா வயிறு வலி வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விரை இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க. எல்லா சுண்டைக்காவும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சுண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை வந்து ரொம்பவே கம்மியாகும். அதனால தான் நம்ம எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டை வந்து கொஞ்சமாக நசுக்கி எடுத்துருக்கேன். கொஞ்சம் முழுசாக போட்டிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பொரியலுன்றதுனால பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாகவும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து 2 தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 கிலோ சுண்டைக்காய்க்கு 6 முட்டை போதுமானது. நீங்கள் 4லேருந்து 6 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுனால பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் முட்டை சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க முட்டை வந்து இருக்க சுண்டைக்காவோட நல்லா சேர்ந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் மாதிரி இருக்கும். அதனால் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட சாதம் சேர்த்து கலரி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வீட்டில் இருக்கும்போது நிறைய செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கசப்பே இல்லாத சுண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறம் நான் கார்னிஷ்காக ஒரு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். அதை ஃப்ளவர் மாதிரி இதில் வைக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சுவையான கசப்பே இல்லாத சுண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட மருத்துவ பயன்களை நம்ம பார்க்கலாம். சுண்டைக்காவை சாப்பிட்றதால வரக்கூடிய பலன்கள் பற்றி பார்க்கலாம். சுண்டைக்காவை தொடர்ந்து நம்ம உணவில் எடுத்துக்கிறதால பிபி, கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். வயிற்று பிரச்சனைகளான அல்சர், அஜீரண கோளாறு, பசியின்மை, மலச்சிக்கல், பேதி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் மார்பு சளியை கரைச்சி வெளியேற்றுற தன்மை இதுக்கு இருக்குது. கிட்னியில் அதிகமாக இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடை வெளியேற்றி கிட்னியை வந்து பலப்படுத்துகிற தன்மையும் இதுகிட்ட அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி கேன்சர், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அயன் சக்தி இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடல் புழுக்களை வெளியேற்றுறதுல சுண்டைக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. பெரும்பாலான குழந்தைங்க இந்த குடல் புழுவால் பாதிக்கப்படுறாங்க. அதனால சரியாக சாப்பிடாம ஒல்லியாக இருப்பாங்க. இந்த மாதிரியான பசங்களுக்கு சுண்டைக்காய் ரொம்பவே நல்லது. சாதாரணமாக செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டை சேர்த்து கசப்பில்லாமல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.